பாடல் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரம் 13வது தலைப்பு அபக்குவன். பாடல் எண் 1685. முதலடியில் தவத்திடை நின்றவர் தாம் உண்ணும் கண்மம். தவத்து இடை நின்றவர், தவம் யார் ஒருவர் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தவசிகள். இந்த இடத்துல அதற்கு இடை அப்படிங்கிறாரு. இடைனா நிறைய பொருள் இருக்குது. இந்த இடத்துல வழி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பேச்சு வழக்காக சொல்லுவோம் இல்லையா, இடையில நிற்காதீங்க. ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காருன்னா குறுக்க நிற்பாங்க, இடையில நிற்காதீங்க, விலகி நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பொருள் இருக்குது. இடை என்றால் வழி என்று ஒரு பொருள் இருக்குது. அப்போ தவஸ்தை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையில் வழிமுறையாக செய்து கொண்டு இருப்பவர்கள், அதான் நின்றவர்கள். இந்த இடத்துல நின்றவர்னால் தொடர்ந்து அந்த செயலையை செய்து கொண்டே இருப்பவர்கள். தினந்தோறும் இந்த சாப்பிடுவது போல் தூங்குவது போல் தவத்தை செய்து கொண்டே இருப்பவர்கள் இந்த இடத்துல. ஸோ தவத்திடை நின்றவர்கள். தாம் உண்ணும் கண்மம் அப்படிங்கிற உண்ணுதல் அப்படின்னா நேரடியாகவே நம்ம சாப்பிட்றது அப்படின்னு பொருள் எடுத்துக்கூடாது. ஏன்னா நேரடியாக பொருள் பார்க்கும்போது சாப்பிடுதல் தான் இந்த இடத்துல உண்ணுதல். ஆனால் உண்ணுதல் என்பதற்கு நுகருதல் என்ற ஒரு பொருள் இருக்குது இந்த இடத்துல. இப்போ கண்ணால் பார்த்து அனுபவிப்பதும் நுகருதல் தான் இந்த இடத்துல. சாப்பிட்றதும் நுகருதல் தான் இந்த இடத்துல. காதால் கேட்பது, 5 புலன்கள் இருக்கு இல்லையா, இதன் வழியாக எதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அது எல்லாமே நுகருதல் தான் இந்த இடத்துல. அப்போ தாம் உண்ணும் கண்மம் அப்படிங்கிறாரு. கண்மம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல தாம் அனுபவிக்க வேண்டிய அனைத்துமே இந்த இடத்துல கண்மங்கள் தான். அப்போ இந்த இடத்துல முதலடியில் என்ன சொல்கிறார்? இந்த இடத்துல தவத்திடை நின்றவர் தாம் உண்ணும் கண்மம் அப்படின்னா இந்த இடத்துல தவத்தை செய்து கொண்டே இருப்பவர்கள், தினந்தோறும் காலத்திலும் நிற்காமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பவர்கள், அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்ற, இல்லை இன்னும் அனுபவிக்க வேண்டிய, அடுத்த நாள் இறைவனோட 2.5 கலக்க வரைக்கும் அனுபவிச்சுட்டு தானே இருக்கணும். இது எல்லாமே சேர்ந்த கண்மங்கள் இந்த இடத்துல. இது எல்லாமே என்ன சொல்கிறாரு? அடுத்தடியில் சொல்கிறாரு, சிவத்திடை நின்றது தேவர் அறியார் அப்படிங்கிற. ஸோ இதில் கண்மங்கள் எல்லாமே என்ன ஆகுதான் இந்த இடத்துல? சிவத்திடை நின்றது அப்படிங்கிற. சிவத்து அப்படின்னா இந்த இடத்துல செந்நிறம் அப்படின்னு பொருள். செந்நிறம் என்றால் இந்த இடத்துல இறைவனுடைய அருள் தான். இந்த இடத்துல இறைவன் வேறு, இறைவனுடைய அருள் வேறு அல்ல இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல இறைவனை நேரடியாக பேரே அவர் கொடுக்கல, சிவத்து அப்படி தான் கொடுத்துருக்காரு இந்த இடத்துல. பட் சிவத்துனா சிவப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இறைவனது அருள், இறைவனே வச்சுக்கலாம். ஆனால் நேரடி பொருள் இறைவனுடைய அருள் தான் இந்த இடத்துல. நான் புரிந்து கொள்வதற்காக இறைவன், இந்த இறைவன் தான் என்ன பண்ணுறாரு? அருளால்தான் இந்த தவத்தை செய்பவரையும் படைத்திருக்கிறார். அவருடைய கண்மங்களை அனுபவிப்பதற்காக அவர் தான், அவருடைய அருளால் தான் இவர் தவத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் அருளால் தான் இந்த இடத்துல அந்த கண்மங்களையும் அவர் அனுபவித்து கொண்டிருக்கின்றார். இது இடை நின்றது அப்படிங்கிறார். இடை நின்றது அப்படின்னா என்ன? இந்த இடத்துல அவங்க தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடம், இந்த இடத்துல இடை என்று சொல்லப்படுவதற்கு இடம் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். முதலடியில் வழி அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இடை என்றால் இடம் என்றும் பொருள் இருக்கின்றது. இந்த இடத்துல நடுவில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நடு என்று பொருள் இருக்கின்றது, இடம் என்று பொருள் இருக்கின்றது. ஸோ இறைவன் எங்கே உருவாக்குனாரோ அவருடைய அருளில் அந்த இடத்துலையே நின்றது, அந்த இடத்துக்கே போயிடுதான். இந்த இடத்துல இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம்தான். இது இப்போ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். நாமெல்லாம் இப்போது கண்மங்கள் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா. டெய்லி தினந்தோறும் ஏதோ ஒரு இன்பத்தையும் அனுபவிக்கின்றோம், ஏதோ சில நேரங்களில் துன்பங்களும் சிலருக்கு வரத்தான் செய்கின்றது. இதெல்லாம் கண்மங்கள், விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் எங்கே இருந்து வந்துச்சு? இதெல்லாம் எங்கேயோ இறைவன் இல்லாத வேறு ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்துச்சான்னு கேட்டால் நிச்சயமாக வரல. நாமெல்லாம் இறைவனிடத்திலிருந்து வந்தவர்கள் தான். ஒரு காலத்தில் இறைவனோடு ஒடுங்கி இருந்தவர்கள் தான். ஸோ இறைவனோடு ஒடுக்கத்தில் இருக்கும்போது தான் நமக்கு உள்ளிருந்து இந்த ஆசைகள் வினைகள் உருவானது. அதன் வழியாக கண்மங்கள் வினைகள் ஒவ்வொன்றாக வந்தது. அதன் வழியாக நாம் தனியாக வந்து இறைவன் நமக்கு என்ற உலகத்தை படுத்தி இதெல்லாம் கொடுத்துட்டார் இந்த இடத்துல. அப்போ திருப்பி நாம் எங்கே சென்று சேருவோம்? இந்த இடத்துல இறைவன்கிட்ட தான் திருப்பி சென்று சேருவோம். அப்போ ஆசைகள் உள்ளேருந்து வந்துச்சு இல்லையா. இப்போ இந்த ஆசைலாம் நம்ம அழித்து தீர்த்துட்டோம்ப்பா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கம் சொல்லுவோம். ஆனால் அது எங்கிருந்து வந்ததோ மீண்டும் அங்கேயே சென்று ஒடுங்கி விடுகின்றது, அழிந்து விடுகின்றது. அழிஞ்சதுதான் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு பொருள் அல்ல. திருப்பி இறைவன்கிட்டே போய் சேர்ந்து ஒடுங்கிட்டு தான் இந்த இடத்துல. இதை தேவர்களும் அறியார் அப்படின்னு சொல்கிறார். தேவர்கள் கூட இதை அறிஞ்சிக்கிட்டதே கிடையாது அப்படிங்கிறார்.
இப்போ யாராவது கேட்கலாம், நம்ம பேச்சு வழக்கில் திருமந்திரம் படிச்சுட்டோமே, இப்போ நமக்குலாம் தெரிஞ்சிடுச்சே, அப்போ நமக்கு தெரிஞ்சது தேவர்களோட தெரியாதா அப்படின்றது நேரடியாக பொருள் எடுத்துக்க முடியாது இந்த இடத்துல. ஏன்னா நாம் ஜஸ்ட் வார்த்தைகளால் தான் தெரிந்து கொண்டு வைத்திருக்கின்றோமே தவிர்த்து அங்கே என்ன நடக்கின்றது என்பதை கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்வது என்பது வேறு, உணர்தல் என்பது வேறு. இப்போ தேவர்கள் அங்கே இறைவனுடைய திருப்பாதத்துக்கு கீழேயே நிற்கிறாங்க, ஆனாலும் அவர்களால் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. இது திருமந்திரத்தில் 1000 முன்னாடி பாடலே சொல்லியிருக்காரு. அது திருப்பி இந்த இடத்துல சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல தவம் ஒருத்தர் செய்து கொண்டே இருக்கின்றார். அவர் என்னென்னலாம் நுகர்றாரோ அதனுடைய அனுபவங்கள் இவை எல்லாமே, இதையெல்லாம் யார் உருவாக்கினாரோ இந்த இடத்துல அந்த இறைவன் அவர் இடத்திலேயே சென்று சேர்ந்து விடுகின்றது, அவரிடத்திலேயே ஒடுங்கி விடுகின்றது என்பதை தேவர்களும் இங்கு அறியாமல் நிற்கின்றார்கள். இது முதல் 2 அடியில் சொல்லிட்டார். 3வது அடியில் என்ன சொல்கிறாரு? தவத்திடை நின்று அறியாதவர் எல்லாம் அப்படிங்கிறார். அப்போ என்ன பொருளாகுதுன்றது தேவர்கள் தெரிஞ்சிக்கல, ஆனால் தவம் செய்பவர்களால் இதை தெரிந்து கொள்ள முடியும். அதை கொஞ்சம் எதிர்மறையாக சொல்கிறார் இந்த இடத்துல. தவத்திடை நின்று அறியாதவர் எல்லாம் அப்படிங்கிறார். அப்போ தவம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள், அதனுடைய பலன் என்ன இந்த இடத்துல? கண்மங்களும் ஒரு பக்கம் நுகர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க இந்த இடத்துல இல்லையா? அவங்களும் மூச்சு விடுறாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். தவத்தின் உச்சத்திற்கு சென்றவர்கள் தான் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. பட் தவசிகள் அப்படி தான் சொல்கிறார் இந்த பாடல். ஸோ அப்போ அவர்கள் இந்த தவத்தை செய்து கொண்டே இருப்பதினால் அதனுடைய பலன் என்ன, இதை தெரிந்து கொள்ள முடியும். உச்சநிலையில் இதெல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆனால் அறியாதவர் எல்லாம் அப்படிங்கிறார். அப்போ கடனேன்னு சொல்லி தவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பேருக்கு டெய்லி காலையில் எழுந்திரிக்கிறாங்க, குளிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, கண்ணை மூடி நானும் தவம் செய்கிறேன்ற பேரில் உட்காந்துட்டே இருக்காங்க. ஆனால் அதனால் அவர்களுக்கு தெரிவதில்லை தான் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கண்மங்கள் எங்கிருந்து வந்தது, மீண்டும் எங்கேயே சென்று ஒடுங்குகின்றது என்று அறிந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் இந்த இடத்துல என்ன ஆகுதா? இந்த இடத்துல பவத்திடை நின்றது ஓர் பாடு அதாமே அப்படிங்கிற பவத்து இடை அப்படிங்கிறாரு. பவம்னா இந்த இடத்துல பிறவி, பவம்னா உலகம் இல்லையா? ஸோ பவசாகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பொருள்? பிறவி பெருங்கடல். இந்த பிறவி பெருங்கடலை எப்படியாவது நீந்தி போகணும், பெரிய பவசாகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. அப்போ இந்த பவம் என்று சொல்லக்கூடியது பிறவி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கடல் இந்த இடத்துல. அதை இடை நின்றது அப்படிங்கிறது. இடை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இப்போ தான் சொன்ன இடைனா நடு என்று ஒரு பொருள் இருக்கின்றது அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ பிறவிக்கு நடுவில் அப்படின்னா என்ன அர்த்தம்? இறப்பிற்கும் பிறப்பிற்கும் நடுவில் இந்த இடத்துல இது மாட்டிச்சா இந்த இடத்துல. ஏன்னா பிறவி இல்லாத நிலை தான் இறுதி நிலை, இறைவனோடு சென்று ஒருங்குதல் நிலை. நடுவில் இருக்க நிலை என்ன? இறப்பிற்கும் பிறப்பிற்கும் நடுவில். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்துக்கிட்டே தானே இருக்குது, இறந்து போகிறான், திருப்பி பிறக்கிறான், இறந்து போகிறான், பிறக்கிறான் இந்த இடத்துல. ஸோ இதற்கு நடுவில் நின்றது அப்படிங்கிற. ஸோ மாட்டிக்கிட்டானா இந்த இடத்துல. ஸோ தவத்தினால அவன் இதை தெரிஞ்சிக்கல அப்படின்னா மீண்டும் இறப்பு பிறப்பு இதெல்லாம் அவன் சென்று கொண்டே இருக்கின்றான். ஓர் பாடு அதாமே அப்படிங்கிற. பாடு என்றால் இப்போ பேச்சு வழக்காகவே சொல்லுவாங்க, படாத பாடு பட வேண்டியிருக்குப்பா இந்த வாழ்க்கையிலே அப்படின்ற வார்த்தையை பலர் பயன்படுத்துவாங்க இந்த இடத்துல பேச்சு வழக்காக. ஸோ பாடு என்றால் இந்த இடத்துல ஒரு முடிவே இல்லாத ஒரு வினைகள் இந்த இடத்துல. இதில் அது ஆமே அப்படிங்கிறது. அது ஆமேனா இந்த இடத்துல அந்த முடிவில்லாத வினைகளை ஒருவர் தொடர்ந்து அனுபவித்து கொண்டே இருக்கின்றார். இது 4வது அடிக்கு பொருள். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், தவம் என்று ஒருவர் செய்து கொண்டே இருக்கின்றார். அந்த தவத்தின் வழியாக தினந்தோறும் சில கண்மங்களை அவர் அனுபவித்து கொண்டே இருக்கின்றார். இந்த அனுபவிக்கக்கூடிய கண்மங்கள் எல்லாமே இறைவனது அருளாலேயே இந்த இடத்தில் இவர் அனுபவித்து கொண்டிருக்கின்றார். இவர் அனுபவிக்க அனைத்தும் அந்த இறைவனிடத்திலே சென்று இவை அனைத்தும் ஒடுங்குகின்றது என்பதை அந்த தேவர்களும் அறியாமல் இருக்கின்றார்கள். ஆனால் தவம் செய்து கொண்டே இருப்பவர்களால் தவத்தின் பலனாக இதனை உணர்ந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் யார் ஒருவர் தவம் செய்து இதை தெரியாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் இங்கு இறப்பு பிறப்பு என்பதற்கு இடையில் நின்று கொண்டு இந்த முடிவில்லாத வினைகளை அனுபவித்து கொண்டே நிற்கின்றார்கள். இப்போ இதான் அந்த பாடலுக்கான கருத்து. இப்போ இதில் உள்ளே இருக்க கருத்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தவம் செய்தால் அதனுடைய பலன் என்பது இந்த இடத்துல தினந்தோறும் ஏதோ ஒரு நிகழ்வை நம்ம இங்கே அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ தான் சொன்னேன், ஒரு இது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே இறைவனது அருளால் தான் நடந்து கொண்டிருக்கின்றது.
அப்படின்றத நம்ம தெரிந்து கொண்டாலே இந்த இடத்துல அதுவே ஒரு தவம் தான். இந்த இடத்துல தவம்னா எப்படி சொல்கிறோம்னா ஒரு பாவனையாக வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம கண்ணை மூடி உட்காந்து தவசிகள் போலலாம் காட்டுக்குள்ளே போய் தவம் செய்வது இல்லை. அதே போல் தவம் என்றால் காட்டிற்குள் சென்று அமர்ந்தால்தான் இந்த இடத்துல தவம் என்பதும் இல்லை. இந்த இடத்துல கர்மயோகத்தில் நாம் வாழ்க்கையே தவம் தான் இந்த இடத்துல. அப்போ காலை முதல் இரவு வரைக்கும் நாம் செய்யும் செயல்கள் அனைத்தையுமே இந்த இடத்துல இது இறைவனது அருளால் இச்செயல் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது என்ற ஒரே ஒரு சிந்தனை மட்டுமே போதும் கர்மயோகத்தில் இருப்பவர்களுக்கு. அதுவே தவமாக மாறிவிடும். ஸோ இதன் பலனாகவே என்ன தெரிஞ்சுக்கலாம், நடக்கிற ஒவ்வொரு வினாடி நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே இறைவனது அருளால் தான் நடந்து கொண்டே இருக்கின்றது. இவையெல்லாம் இறைவனோடே சென்று ஒடுங்கி அழிகின்றது இந்த இடத்துல. ஸோ நாமும் இந்த இடத்துல பிறவில்லாத நிலைக்கு செல்வோம் என்ற எண்ணம் யார் ஒருவருக்கு இருக்கிறதோ அவர் இந்த பாடு என்று சொல்லக்கூடிய இந்த பிறவி வினைகள் இந்த இடத்துல பவசாகரம்னு சொல்கிறக்கூடிய அந்த பிறவி விடுங்கலிலிருந்து விடுபடுகின்றார். ஆனால் இந்த பாடல் என்ன சொல்கிறாரு, இவங்க செய்கிறது இல்லை திருப்பி பிறவி சூழலே மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா தலைப்பு அபக்குவன் தலைப்பு. ஸோ தவம் செய்பவர்கள் பக்குவம் இல்லாத நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை தான் இந்த பாடலில் சொல்கிறாரு. அப்போ எதற்கு எதிர்மறையாக இருப்பது, நாம் பக்குவம் பெற்றவர்களாக மாற வேண்டும் என்றால் தவம் செய்யும் பொழுது சரிங்களா. தவம் என்பது நம் வாழ்க்கை முறையிலேயே தவறாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த தவத்தில் நாம் எல்லாம் இறைவன் செயல் என்று சிந்தித்து செயல்பட்டு கொண்டே இருந்தோமேனால் நாம் பக்குவ நிலைக்கு வரலாம். இதான் அந்த பாடலுடைய உட்கருத்தாக புரிஞ்சிக்கலாம்.